அறிவிச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இப்போ சமீபத்தில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா கொடுத்த ஒரு பேட்டி ஒரு பேசு பொருளாக இருக்குது. வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி அவங்க சொல்கிறாங்க, அந்த கூட்டணி ஆட்சி நடைபெறும். அந்த ஆட்சிக்கு முதலமைச்சராக அதிமுகவிலிருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படி பேர் சொல்லாமல், எடப்பாடியினுடைய பேரை சொல்லாமல் அதிமுகவிலிருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளாமல் வேறு ஒருவரை அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுவாங்களா, நியமனம் செய்வார்களா என்று இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வி எழுதிருக்கிறது. ஸோ அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதிமுகவில் எந்த விதமான ரியாக்ஷனும் இது வரைக்கும் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஜகவில் அதிமுக கூட்டணியை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்களுடைய பார்வை? பாஜக என்ன நினைக்குதுன்னா, எப்ப எடப்பாடி என்கின்ற ஒரு நபர் டெல்லிக்கு எதுக்கு ஓடினாரு, எதுக்கு ஓடியாந்தாருன்னு தெரியாம எல்லா பத்திரிகையிலும் வந்தது, எல்லா ஊடகங்களையும் வந்தது. அப்புறம் எப்படி மதிப்பாங்க, அப்புறம் எப்படி மரியாதை கொடுப்பாங்க? உன்னுடைய கட்சி என்பது தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருந்த ஒரு நிலையில் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருப்பது அதிமுக என்று எல்லாருக்கும் தெரியும். வேறு கட்சிகள் இங்க அந்த அளவுக்கு பவர்ல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில இருந்துகிட்டு, தலைமையில் இருந்துகிட்டு, நாடி நடுங்கி ஒடுங்கி போய் டெல்லிக்கு ஓடி 4-5 கார்களை மாத்திக்கிட்டு, ஏன் ஒரே கார்ல போலியா, யாருக்கும் தெரியக்கூடாதான், 4 காரை மாத்தி அதுக்கப்புறம் அமித்ஷா வீட்டுக்கு உள்ள போய் வெளியில நாங்க கூட்டணி எல்லாம் பேசல, நான் மாநிலத்தினுடைய உரிமைகளை பற்றி பேசிட்டு வந்தேன்னு பெருமையா எடப்பாடி சொல்லிட்டு திரும்பின அரை மணி நேரத்துல அமித்ஷா, அதிமுக உடன் நான் கூட்டணி பேசிவிட்டேன், பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் உறுதியாகிவிட்டது. யார்? அமித்ஷா. ஆக இந்த பொய்யர்களுடைய பேச்சில நமக்கு நல்லா தெரிய வருது என்னன்னா, அமித்ஷா என்கின்ற ஒரு நபர் எடப்பாடிய மாதிரி ஏராளமான பேரை பார்த்தவர். ஏன்னா அவங்க கூட்டமே அப்படித்தான். இந்திய துணைக்கண்டம் முழுவதும் எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த கட்சியை உடைக்கலாம், அந்த கட்சியை உடைச்சு அதை எப்படி சீரழிச்சு நாசமாக்கலாம், அதுல ஒருத்தருக்கு ஆசை காட்டி இழுக்கலான்ற வேலையெல்லாம் அமித்ஷாவுக்கு கை வந்த கலை. பிஜேபி, RSS இதுதான் செய்யும் எந்த காலத்திலும். அதனாலதான் அமித்ஷா அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வரும்பொழுதெல்லாம் பெரிய விராட்டம் நான் தமிழ்நாட்டுல அதை செய்வோம் இதை செய்வோம் போது அதிமுக வாயை திறக்கல. ஆனா அமித்ஷா தான் என்ன பண்ணாரு, கூட்டணி பேசுவதற்கு வரன்ட்டு எங்க போனாரு, குருமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டாரு. யார் அந்த குருமூர்த்தி? துக்ளக்கு. என்ன துக்ளக்கு? RSS குருமூர்த்தி வீட்டுல 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் வராரு எடப்பாடி, கொடப்பாடி எல்லாம். அதுக்கப்புறம் இந்த கும்பல். அப்போ இவர்களுக்கு என்ன மரியாதை? மரியாதை என்பதெல்லாம் எப்பொழுதோ ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. பேருக்கு வேற வழி இல்லை. அந்த பழைய கட்சியினுடைய அந்த அதிமுக என்பதுல தொண்டர்கள் இருக்கிறாங்க, அதற்கு தமிழ்நாடு முழுது கிளைகள் இருக்கு. அந்த கட்சியை தொண்டர்களை அதனுடைய வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்பற ஒரே காரணத்துக்காக ஒரு மரியாதை கொடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கூட என்ன பண்ணாரு, குருமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டு திரும்ப இது நான் தொடர்ந்து பேசுவோம், கூட்டணி உறுதியாகி விட்டது அப்படின்னாரு. கூட்டணி ஆட்சியா, அப்படியா இப்படியா என்ற பேச்சுகள் எல்லாம் வந்தது. அப்படி வருகின்ற பொழுது கூட எடப்பாடி என்ன சொன்னாரு, நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும், நம்ம அந்த சைட்ல இருக்கிற பிஜேபி அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்னும் போது எடப்பாடி கிட்ட கேட்கும் போது எடப்பாடி என்ன பண்ண தெரியுமா, எங்கள் கூட்டணி ஆட்சி என்று சொன்னாருன்னா கூட்டணி வெற்றி பெறும் சொன்னாரு, கூட்டணி அரசுன்னு சொல்லல. கூட்டணி அரசு அமைக்கும் அப்படின்றது கூட்டணி வெற்றி பெறுன்றதுக்கு தான் சொன்னாரு தவிர கூட்டணி அரசுன்னு அவர் ஒன்னும் சொல்லல அப்படின்னு இவர் ஒரு புதிய வியாக்கியானம் விளக்கணம் எல்லாம் எடப்பாடி தான் பத்திரிகையாளர்கள்ட்ட சொன்னார். எல்லாம் சொன்ன சொல்லலாம் இப்ப எங்க போச்சு? இப்ப நீ பேசுனதெல்லாம் என்ன அர்த்தம்?
ஒரு நாளைக்கு ஒண்ணு பேசுறீங்க. உன்னை என்ன தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தமிழ்நாட்டுல மக்களை பற்றி மற்றவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னே ஒண்ணும் புரியல. ஏன்னா நேற்று ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, மறுநாள் ஒண்ணு பேசிக்கிட்டே போற. இப்ப என்ன சொல்லிட்டாங்க? பாஜக கூட்டணி. பாஜக கூட்டணியா? அதில் அதிமுக இடம்பெறுமா? அந்த அதிமுகவில் ஒருவர் முதலமைச்சராக வருவார். அதிமுக கிட்ட ஓட்டு கொஞ்சம் இருக்கு. அந்த ஓட்டையும் அதுல இருக்க தொண்டர்களையும் ஏமாத்துறதுக்கு பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி அதை வாங்கறதுக்காக அமித்ஷா குரூப், RSS குரூப் போட்டிருக்கிற வேடம் தான் இந்த வார்த்தைகள். பாஜக கூட்டணியா? பாஜக கூட்டணியில அதிமுகவும் இருக்குது. அந்த அதிமுகவுல ஒருத்தர் வந்து முதல்வராக ஆகுவாரு. ஆனா அவர் யாருன்னு சொல்ல நீங்க கேட்டீங்கல்ல. இப்ப நயினார் நாகேந்திரன் எங்க இருந்து போனது? அவரு அதிமுக தானே. அவரும் அன்றைக்கு ஒரு காலத்தில் அதிமுக தான் அப்படின்னு அவரை முதலமைச்சராக்குறது அப்படின்னு கூட பேசுவானுங்கல்ல. நாளைக்கு எதையும் பேசக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பாஜக பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவருக்குன்னு சொல்லக்கூடாது, அவருன்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரட்டும், ஏதாவது வந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கு. அதை கூட மறுத்து முடியாது. எப்படி சொன்ன இது வந்து தமிழ்நாட்டுல நாங்க கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு வேகமா சொல்ல முடிஞ்சுதா? சொல்ல முடியல. சொல்ல முடியாத இந்த நபர்கள் அதிமுக கூட்டணி என்கின்ற அளவில் கூட இல்லாம அதுக்கு வேறு ஒரு கூட்டணி பேரை வச்சு பாஜக தான் எல்லாமே தலைமையில உட்காந்து நீ இதை செய் அதை செய்யணும் உத்தரவு போடுறது பாஜக. எடுபிடி வேலைகளை எடுத்து செய்வது எடப்பாடி கூட்டம். ஆக அதிமுக தொண்டர்கள் இப்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. அதிமுகவினுடைய அந்த காலத்திலிருந்து உண்மையாக உழைத்துக் கொண்டிருந்த பல பேர் வெறுத்துட்டாங்க. பாஜக என்பது எம்ஜிஆரை எவ்வளவு கேவலம் பேசினாங்க. ஏன் ஜெயலலிதா சொல்ல லேடியா மோடியான்னு கேட்டு பேசி ஜெயலலிதா பேசி பதில் கொடுக்கல. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு நாங்கள் என்றைக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படி என்றுதான் இவங்க எல்லாம் தெளிவா பேசினாங்க. முருக மாநாட்டுல கூட ஐயாவையும் அண்ணாவையும் அவர்கள் விமர்சனம் பண்ணார்கள். அப்ப ஏன்டா நீங்களாம் உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னு கேள்வியே உலகமே கேட்டுது. எனக்கு தெரியல, எனக்கு கண்ணில் படல, காதல படலன்னு வளரிக்கிட்டு பொய் சொல்லிட்டு ஓடியார்ந்த இந்த கூட்டத்தை அதிமுக தொண்டர்கள் வெறுத்துட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே இடத்துல வேணுனே பவன் கல்யாணம் விட்டு உண்மையான புரட்சி தலைவர் முருகன் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்ஜிஆரை வந்து போலித்தனமானவர்னு சொல்லிட்டு முருக மாநாட்டுல அதிமுகவுக்கு முன்னாலேயே பிஜேபியும் RSSம் சொல்லி இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேர் வருத்தப்பட்டு எல்லாம் ஏஞ்சி போனாங்க. மானங்கட்ட பொழப்பாக எடப்பாடி கூட்டம் அந்த கூட்டணியில இருக்கு. அதுக்கு ஆதாரமா இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப அதிமுக கட்சியை பாஜக விழுங்க பார்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை கொடுத்திருக்காரு இன்னைக்கு. அது அவர் சொன்னதுக்கு காரணம் அது மாதிரி நிறைய ஆதாரங்கள். இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஒடிசாவை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், பக்கத்தில் இருக்கிற மராட்டியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், சிவசேனாவை உடைச்சி தூளாக்கி அதனுடைய நிலைப்பாட்டில் இவர்கள் நடந்துகிட்டது. இன்னும் நம்முடைய ஆந்திரா தெலுங்கு தேசம் போன்ற பகுதிகளில் பிஜேபி கூட்டணியை நம்பி போய் எல்லாரும் என்ன ஆனாங்க. இன்னைக்கு நம்ம எதுக்காக சொல்றோம்னா, வட மாநிலத்தில் சின்னஞ்சிறு மாநிலங்களாக இருக்கிற மணிப்பூர்ல இருந்து, ஜார்க்கண்ட்ல இருந்து, மேகாலயாவில இருந்து, இமாச்சல் பிரதேசத்திலிருந்து எல்லா இடத்திலேயும் அங்கே இருக்கின்ற மாநில கட்சிகளை உடைத்து முழுங்கியது பிஜேபி. அந்த வேலையை அது செஞ்சதுனாலதான் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக வேணாம், அதனால எச்சரிக்கை செய்யறார். அது ஒண்ணும் தப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப இவங்களுக்கு வந்து அது முருகன் மாநாட்டுல வந்து முத நாள் கலந்துகிட்டப்ப இந்த தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களை விமர்சனம் பண்ணி காணொலி எல்லாம் வெளியிட்டாங்க. அப்ப அந்த அதிமுக அமைச்சர்லாம் இருந்தாங்க. வெளியில வந்து அவங்க பெரிய அளவுக்கு வந்து கண்டனம்லாம் தெரிவிக்கல. இப்போ அதிமுக சார்பில் ஐடி விங் சார்பாக ஒரு கண்டன அறிக்கை ஒப்புக்கு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே கோவையில் RSS விழாவில் போய் மேலாள் அதிமுகவுடைய அமைச்சர் அவர் வேலுமணி, அப்புறம் அவருடைய சகோதரர் 2 பேரும் மோகன் பகவத்தை பார்க்குறாங்க. RSSனுடைய தலைவர் மோகன் பகவத்தை பார்த்து வந்து அவர் அமைச்சர் வேலுமணி, முன்னாள் அமைச்சர் வேலுமணி வந்து ஒரு முருகன் சிலையை கொடுக்குறாரு, அவருடைய சகோதரர் வந்து வேல் கொடுக்குறாரு. இது என்ன, முத நாள் வந்து அதிமுகனுடைய கொள்கையினுடைய அந்த கட்சியினுடைய
பேர்லயே அண்ணா இருக்காங்க, கொடியில அண்ணா இருக்கிறாரு. ஆனா அண்ணாவை தாக்கி பெரியாரை தாக்கி காணொளி முதல் நாள் வருது. அடுத்த நாளே போய் மோகன் பகவத்தை வந்து பார்த்து இது போல வந்து சிலையையும் வேலையும் கொடுக்கறது வந்து சரண்டர் ஆகிறாங்களா இல்லது வேற எதற்காகவும் திட்டம் போடுறாங்களா? உங்களுடைய கருத்து? என்னுடைய கருத்து என்னன்னா, எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க, அண்ணா பேரை எடுத்துட்டு அமித்ஷா பேரை போட்டுக்கிட்டாங்க. இனிமே அண்ணா அப்படின்றதே அவனுக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கொடியில ஒரு விரலை வச்சுக்கிட்டு இருக்கு, யார் தெரியுமா? அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் போட்டது. அந்த அண்ணா படத்தை எடுத்துட்டு அமித்ஷா படத்தை போட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு இவர்களுக்கு எந்த விதமான உணர்வும் இல்லாமல் எதை பற்றியுமே நினைச்சும் பார்க்காததுக்கு இது ஒரு ஆதாரம். RSS இதுக்கு நீ யாரைய போற? RSS மாநாட்டுக்கு யாராவது போவானா? RSS மாநாட்டுக்கு போய் ஒருவன் வரவேற்றான் என்றால் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு எதிரியாக இருக்கிறான் அர்த்தம். இடஒதுக்கீடு கொள்கையை அடித்து விட வேண்டும் என்கின்ற துடிப்போடு இருக்கிறது RSS. அடுத்ததாக முன்னேறிய வகுப்பார், உயர்ந்த வகுப்பார், நாங்கள் நெற்றியில் பிறந்தவர்கள், மற்றவர்கள்லாம் சூத்திரர்கள் என்று சொல்லுகின்ற சனாதன கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில்தான் RSSக்கு போய் ஆதரவு தெரிவிக்கணும். நான் ஒத்துக்கிறேங்க, எனக்கு சட்டம் போடாதீங்க, எனக்கு காலில் நான் செருப்பு போட மாட்டேன், துண்டியும் தோல்ல இனிமே போட மாட்டேன், கையை கட்டிட்டு உங்க முன்னால் நீ மிக மோசமான இடத்துல போய் போலாமா? போனினாலே திராவிடத்தை எடுத்துரு, திராவிடத்தின் சமூக நீதியை எடுத்துரு, தமிழ் வாழ்க என்ற தாய்மொழி இதை எடுத்துரு, சமஸ்கிருத இந்திய கையில தூக்கிட்டு போன மாதிரி முருகன் சிலையை கொண்டு போய் கொடுக்குற. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமே முருகனை நாங்க வச்சுக்கல, வேலு எங்களுக்கு தேவையில்லை, முருகனி வேலையை உங்ககிட்டயே கூப்பிட்டு தூக்கி போட்டு போ, தமிழ் கடவுளு தமிழ் வேலு இனிமே எங்களுக்கு தேவையில்லை, நாங்க இனிமே ஒன்ன மாதிரி நிக்கிறோம் அப்படின்றதுக்காக போனீங்களா? இத உலகம் கேட்டது. எதற்காக இதை சொல்றோம்னா, எடப்பாடியும் எடப்பாடியினுடைய கூட்டங்களும் 100% RSS கூட்டத்திற்கு அடிமையாகி விட்டார்கள். மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சிக்குள்ள புகுந்து அதை ரெண்டா உடைச்சி ஒரு கட்சியை வந்து தன் வசம் இழுத்து கொண்டு இன்னொரு கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு தனது கைப்பாவையாக ஒரு முதலமைச்சராக ஒரு டேர்ம் ஆக்கினாங்க. இப்போ அடுத்த டேர்மில் தன்னுடைய பாஜகனுடைய ஒருவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. இப்போ இது போல தமிழ்நாட்டில் அதிமுக கட்சியில் வந்து கபலீகரம் செய்ய பார்க்குறாங்கன்னு சந்தேகம் இப்போ வந்து அமித்ஷா இதனுடைய கருத்தை சொன்னதுனால தமிழ்நாடு முழுக்க இது ஒரு சந்தேகம் பெரிய அளவுக்கு எழுந்திருக்கிறது. சந்தேகம் பெரிய அளவுக்கு எழுந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். உண்மையாகவே அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு வராங்கன்றது நிறைய இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இன்னைக்கு அதே எண்ணத்துல இங்க இறங்குறதுக்கு பாக்குறானுங்க. அதுக்காகத்தான் கொஞ்சம் அறிவு வரட்டும், கொஞ்சம் எச்சரிக்கை எல்லாம் இப்ப நம்முடைய தலைவர்கள்லாம் இப்ப எச்சரிக்கை செய்யறதும் அதுக்குதான். ஆனால் ஒன்று, அதிமுக என்பது இன்னைக்கு அதனுடைய கூட்டணியோ மற்றவர்கள் எல்லோருமே கொஞ்சம் தள்ளி நிற்கக்கூடிய அளவிற்கு எடப்பாடியினுடைய தலைமை அங்க செய்துகிட்டு இருக்கு. அதை எல்லாரும் எதிர்த்து பாக்குறாங்க. ஒண்ணும் முடியலன்னா காமாயிட்டு அவங்க வேலையை பார்த்தாங்கன்னா, இந்த சட்டமன்ற தேர்தல்ல மிக தெளிவாக சொல்றோம், பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் அவர்கள் ஏற்கனவே வாங்கிய ஓட்டுக்கள்ல பாதி ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க. பிஜேபி ஒரு எம்எல்ஏ கூட இந்த தமிழ்நாட்டில் ஜெயிக்க கூடாது. அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, ஆட்சிக்கு திமுக வருதுன்னு தெரியும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தின் கணிப்பு துறையின் மூலமாக எடுத்த கணக்குல கூட 80% தமிழ்நாட்டில் முதலமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலின் தான் வரணும்னு விரும்பியதாக அரசு கணக்கிலேயே வந்திருக்கு. இன்னொரு இதுல வந்து 77% வந்திருக்கு. இந்த கணிப்பெல்லாம் பார்த்துட்டு தான் பிஜேபி என்ன பண்ணா, ரைட் திமுக வருதும், திமுக அதுல வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனால் நாம தமிழ்நாடு சட்டமன்றத்து உள்ளார ஒரு 25 பேராவது நம்ம போய் உக்காந்தோம், காவி கூட்டம். அதை உக்காந்துட்டோம்னா, இப்ப நீங்க கேட்டீங்கல்ல மராட்டியத்துல என்ன குழப்பம் பண்ண, அதெல்லாம் இங்க பண்ணலாம். இங்க பண்ணி தமிழ்நாட்டுல திமுக அடுத்து நாங்க தான் பெரிய கட்சி பேரை வாங்கணும் என்று ஆசையோடு பிளான் பண்ணி இப்ப சூழ்ச்சியோடு திட்டம் போடுறாங்களே தவிர, எடப்பாடி அவன் அதிமுக இது அது பத்தி அவனுக்கு கவலையே படல. அவர்களுக்கு உள்ள தமிழ்நாடு சட்டமன்றத்து உள்ள போயிடணும். அதுக்கு என்னென்ன பித்தலாட்டம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவானுங்க. அதே மாதிரி இவர்களை எத்தனை பேரை ஒழிக்கணுமோ ஒழிச்சு கட்டுவானுங்க.